படத்தை விளம்பரம் செய்ய காசு கேட்கிறார்கள். ஆதாரத்துடன் முகத்தை கிழித்தெறிந்த பிரபல நடிகர். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான தளபதி விஜயுடன் இணைந்து நடித்த பாலிவுட் நடிகர் வித்யுத் ஜமாலின் நடிப்பு விஜய்க்கு இணையாக நடித்திருப்பார் வில்லன் கதாபாத்திரத்தில். அவர் தனது நடிப்பின் மூலம் தமிழ் சினிமாவில் ரசிகர்களிடத்தில் இடம் பிடித்தார். அதனைத் தொடர்ந்து நடிகர் சூர்யாவுடன் அஞ்சான் படத்தின் சிறு அளவுக்கு நண்பனாக நடித்திருந்தார். தற்போது அவர் திரை விமர்சகர்கள் குறித்து ஆதாரத்துடன் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். புது படம் வெளியாகுது என்றால் தற்போது சினிமா தொழில்நுட்பத்தின் மூலம் வளர்ச்சியை கண்டுள்ளது. ஆனால் மக்கள் கூட்டம் திரைக்கு சென்று பார்ப்பதில்லை. இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது திரையரங்கம் மற்றும் திரை விமர்சகர். அதாவது திரையரங்கிற்கு சென்றால் படத்தின் டிக்கெட் விலையை விட அங்கு விற்கும் உணவு பண்டங்களே அதிகமாக இருப்பதாக கூறுகின்றனர். அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் OTTயில் படம் வெளியிடுவதால் தான் மக்கள் கூட்டம் திரைக்கு வரவில்லை என பொய் என கூறுகிறார்கள். இதற்கிடையில் முன்னணி நடிகர்களின் திரைப்படங்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் பல சின்ன பட்ஜெட் திரைப்படங்களும் நல்ல விமர்சனங்களை பெற்று வருகிறது. முன்பெல்லாம் நேரடியாக திரையரங்குக்கு ரசிகர்கள் சென்று விடுவார்கள். ஆனால் தற்போது படத்தை பார்க்க வேண்டும் என்றால் முதலில் அந்த படத்தின் டீசர் அல்லது எதை மையமாக கொடுத்துள்ளது எல்லாம் ஆராய்ந்து முதல் நாள் படத்தின் ரிவ்யூ ஆகியவை கொண்டுதான் பார்க்கப்படுகிறது. காரணம், தமிழில் படம் வெளியானதும் முன்னணி திரை விமர்சகர்களான ப்ளூ சட்டை மாறன், பிரசாந்த் ஆகியோரின் கருத்துக்களை கேட்ட பின்னரே ரசிகர்கள் படத்தை காணுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ப்ளூ சட்டை மாறன் மீது தொடர்ந்து விமர்சனம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் பலர் அவர் மீது குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். அனைத்து படத்தையும் கழுவி ஊத்துவதையே இவர் தொடர்ச்சியாக செய்து வருகிறார் என ரசிகர்கள் கமெண்டில் பங்கம் செய்து வருவார்கள். அந்த வகையில் பாலிவுட்டை பொறுத்தவரை வித்யுத் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார். ஆனால் தற்போது நடிகராக அவதாரம் எடுத்துள்ளார். அவர் நடிப்பில் வெளியான கிராக் திரைப்படம் வெளியான சில மணி நேரத்தில் திரை விமர்சகர் ஒருவர் படத்திற்கு மாறாக பேசியுள்ளார். இதை பொறுத்து கொள்ள முடியாத வித்யுத் அந்த விமர்சகர் தன்னிடம் லஞ்சம் கேட்டதாகவும் அதை தான் தர முடியாது என கூறியதால் தான் என்னுடைய படத்தை மோசமாக விமர்சித்தார் என ட்வீட் செய்திருந்தார். மேலும் அந்த விமர்சகர் வித்யுத்தை இணையதள பக்கத்தில் பிளாக் செய்தது தொடர்பான புகைப்படத்தையும் ஆதாரத்துடன் வெளியிட்டுள்ளார். இதற்கு பாலிவுட் ரசிகர்கள் சரமாரியாக அந்த விமர்சகரை தாக்கி வருகின்றனர். மற்ற நடிகர்கள் இதனை வெளியில் கொண்டு வராமல் இருக்கும் நேரத்தில் நீங்களாவது கொண்டு வந்தீங்களே என்று ஆதரவு கொடுத்து பாராட்டி வருகின்றனர். ஒரு பக்கம் தன் மீது நடிகர் வித்யுத் வேண்டுமென்று விமர்சனம் செய்து வருவதாக இணையத்தில் பதிவிட்டு வருகிறார். டெல்லியில் 2000 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய போதைப் பொருளை ஒரு கும்பல் கடத்துறாங்க. அந்த கும்பலை டெல்லி போலீஸ் பிடிச்சிடறாங்க. ஐயா, அவங்க எல்லாம் 2000 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய போதைப் பொருளை கடத்துறாங்க. இந்த போதைப் பொருளுடைய மூளை யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக்கின் ஒருத்தர் மூளை. இன்னொருத்தர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மத்திய சென்னை மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் மைதீன், இவங்க 2 பேர் மூளை. டெல்லி போலீஸ் சொல்றாங்க, கடந்த 3 ஆண்டுகள்ல 3500 கிலோ போதைப் பொருட்களை 45 முறை இவர்கள் வெளிநாடுக்கு அனுப்பியிருக்கலாம். பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் போதைப் பொருள் மூலமாக இந்த கும்பல் சம்பாதித்திருக்கலாம்.